அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான மிதுன ராசியில் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் புதன், அதாவது சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள். புதன் ஆதித்ய யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. அதாவது இந்த இந்த புதன் ஆதித்ய யோகம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் மிதுன ராசியில் நடைபெறக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை சுமார் 1 மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்கு. சூரியன் உங்களுடைய ராசிநாதன், அதாவது ஒருவருக்கு அதாவது நிர்வாக திறமையும் தலைமை பண்பு வைக்கக்கூடிய அளவுக்கு யோகங்களை தரக்கூடியவர் இந்த சூரிய பகவான். புதன் ஒருவருக்கு புத்தியும் வித்தையும் கல்வியையும் தரக்கூடியவர். இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்கக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் சிம்மராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவரும், ரொம்பவும் கம்பீரமானவர்கள் அப்படின்னே சொல்லாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். எந்த சூழ்நிலையும் அடுத்தவங்ககிட்ட ஒரு உதவி அப்படிங்கிறது கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மைங்க. ஏன்னா தனக்கு எந்த விஷயம் சரின்னு படுதோ அதில் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு என்றைக்குமே கண்ட்ரோல் ஆகவே மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான உதவிகள் அப்படிங்கிறது எப்பவுமே செஞ்சுட்டே இருப்பாங்க. தான் கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளாக இருக்கட்டும், தன்னை பெற்றவங்களாக இருக்கட்டும், தான் பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், தன்னுடைய மனைவியாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் வேண்டியதை பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே எனக்கு ஒரு தேவை இருக்குது, அதை நான் எப்படியாவது சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதே கிடையாதுங்க. ஸோ அடுத்தவங்களுக்காகவே வாழக்கூடிய நபர்கள், ரொம்ப தியாக குணம் படைத்தவர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. எந்த விதத்துலையும் எந்த ஒரு சிறு தவறும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் இவ்வளோ பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணி இன்னைக்கு எனக்கு கிடைச்ச கெட்ட பேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். உங்களால தான் இன்னைக்கு நீங்கள் இந்த நிலையில் இருக்கிறீங்க. நீங்கள் பண்ண தவறுனால தான் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி எல்லா தவறையும் நம்ம மேலேயே கொண்டு வந்து திணிக்கிற மாதிரி இருக்குதுங்க. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது, பிஸ்னஸ் சரியான விதத்தில் ரன் பண்ண முடியல, கரெக்டான விதத்தில் வேலைக்கு போக முடியல அப்படிங்கிறது, உறவுகள் மத்தியில் எல்லாத்துக்கும் நல்லதை செஞ்சு இன்னைக்கு தேவையில்லாத கெட்ட பேர், எதிரிகள் அப்படிங்கிற அளவுக்கு எதிர்ப்புகள், பகைகள் அப்படிங்கிற அளவுக்கு சம்பாரிச்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த நிலைக்கு காரணம் தான் என்ன? இந்த நிலைகளுக்கு உண்டான சில வாய்ப்புகள், எப்போ தான் இந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த லாபஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் நிறைய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக செய்யணும். நமக்குன்னு நல்ல திறமைகள் அப்படிங்கிறது இருக்குது. எந்த வேலையை கொடுத்தாலும் அருமையாக செய்கிறாருங்க. இவர்கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எல்லா வேலையும் வாங்கிட்டு எனக்குன்னு கிடைக்க வேண்டிய ஒரு ஒரு அதாவது எனக்கு ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது, எனக்கு ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. வேலை வாங்கினா போதுங்களா? அந்த வேலைக்கு உண்டான சில பதவிகள் கொடுக்கணும், சில பொறுப்புகள் கொடுக்கணும், உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஏன்னா சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது எதுவும் இல்லைங்க. ஒரு ப்ரொமோஷன் எதுவும் இல்லை. எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்க கூட இன்னைக்கு அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. என்னோட நிலை இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா, அங்க அதே மாரி நடந்துருமோ, இல்ல இருக்கிற வேலையை தொலைச்சிருவோமோ அப்படிங்கிற அளவுக்கு சில பயம் அப்படிங்கிறது இருந்த இந்த நிலைகள் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்துல மாறுங்க. உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து கிடைக்கும். நீங்க வேலை செய்ற இடத்துல உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஏன்னா வேலை செஞ்சுட்டே இருக்கிறீங்க. அதுக்குண்டான சில ரிசல்ட் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்துல உங்கள தேடி வரும். இதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சேலரி இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்குன்னு தேடி சில பொறுப்புகள் அப்படிங்கிறது வருங்க. இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போனாலும் இதை விட உங்களுக்கு பெரிய அளவுல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்குங்க. வெளியூர், வெளிநாடு சார்ந்த வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப்புக்காக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு பெட்டரான காலகட்டங்கள். இந்த டைமில் நீங்கள் சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய தடைகளை மீறி தான் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இறங்கியிருப்பீங்கன்னா, நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியாச்சுங்க. நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தோம், அந்த வேலையை விட்டுட்டு வெளியே வர மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு.
வேலைக்கு போகாதனால இன்றைக்கி வந்து நிதி தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது வந்துச்சு, பண தேவைகள் அப்படிங்கிறது சரியான விதத்தில் பூர்த்தி பண்ணவே முடியல. மற்றவங்களும் சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே கரெக்டாக சமாளிச்சிருந்தீங்க, திடீர்னு ஏன் இந்த வேலையை ரிசைன் பண்ணீங்கன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் அட்டெண்ட் பண்ண இன்டர்வியூஸ் கூட இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. தொழில் ரீதியாக நிறைய மந்த நிலைகளை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கேன். நிறைய லாஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. இந்த பிஸ்னஸை கண்டினியூவாக ரன் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. சரி, இந்த பிஸ்னஸை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாமா, இல்லை இதுக்கு நம்ம சரியான ஆள் இல்லைன்னா, ஒரு காலத்தில் ஓஹோன்னு பேர் வாங்கிட்டு இருந்தேன், இவரை தவிர இந்த பிஸ்னஸை வேறு யாராலையும் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்கினேன்னா, இன்றைக்கி அந்த பிஸ்னஸை மறுபடியும் வந்து ரன் பண்ண முடியுமா, இல்லை இதை விட்டுட்டு வெளியே வேலைக்கு போகலாமாங்கிற அளவுக்கு யோசனைகள் வந்துருச்சு. இந்த தடுமாற்றத்துலேருந்து மீண்டு எழுவுமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கட்டாயமாக உங்களை அந்த தொழிலை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யோகம் அப்படிங்கிறதும், புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில வாய்ப்புகள், நின்றுப்போன வேலையை, அதாவது நின்றுப்போன பிஸ்னஸ் மறுபடியும் தொடங்கி அதை வந்து சக்ஸஸ் பண்ணுற அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். எல்லாத்தையுமே பழைய பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நீங்களே தனியாக அதை ரன் பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக உருவாகும். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம தான் இந்த பிஸ்னஸில் கிங் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த திறமையும் தகுதியும் நீங்கள் கட்டாயமாக வளர்த்துக்குவீங்க. ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை, என்னை விட பாக்கியசாலி யாருமே இல்லைங்கன்னா, அந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி நிறைய மன உளைச்சலை சந்திச்சுட்டேன். குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது இல்லை. நம்ம பையனுக்கு ஒரு நல்ல வரன்கள் அப்படிங்கிறது அமைய மாட்டேங்குது, நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல மேரேஜ் அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே நம்மளை பார்த்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அந்த நிலை கட்டாயமாகணும். கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. நீண்ட நாட்கள் தடையாக இருந்த திருமண தடை அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும். லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மேரேஜ் வரைக்கும் போய் அதுக்கு உண்டான சில அக்செப்டன்ஸ் வாங்குற அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பிரிந்த தம்பதியினர்களோடு ஒன்றடைவாங்க, பிரிந்த காதலர்கள் ஒன்றடைவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ரிலேஷன்ஷிப் மூலமாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையாக விலகும். காரணமே இல்லாமல் நம்மளை எதுக்கெடுத்தாலும் வந்து கோவக்காரங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், இன்றைக்கி வந்து நீ தனியாக இருக்கிறதுக்கான காரணமும் நீ தான், இன்றைக்கி எல்லாத்தையுமே இழந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் நீ தான் சொல்லி, காரணமே இல்லாத ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்மளை வந்து ஒரு முத்திரை குத்தி, நம்ம எல்லாத்துக்கும் கோவக்காரங்க, நம்மளால் வந்து சில விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த நிலைகள் மாறும். இல்லை, இவர் கரெக்டாக தான் இருந்திருக்கிறாரு, இவரெல்லாம் கரெக்டாக தான், நம்ம தான் வந்து சரியான விதத்தில் புரிஞ்சுக்கலன்னு சொல்லி உங்களை விட்டு போன உறவுகள் கூட உங்களை தேடி வருவதற்கான ஒரு தருணங்கள், பிரிந்த கணவன் மனைவியர்கள், பிரிந்த காதலர்கள் ஒன்றிணைவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க இதை வந்து லைஃபாக அமைச்சிக்கலாமா, அடுத்த மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு சில குழப்பங்கள் இருந்துக்கும். செகண்ட் ரிலேஷன்ஷிப்போ ஒரு செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க. குழந்தை பாக்கியம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது, ரொம்ப நாளாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. வீடு கட்டக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள், கட்டிடம் சம்மந்தப்பட்ட யோகங்கள், வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் முயற்சிகள் அப்படிங்கிறத விடங்க, எல்லாமே இருந்தது ஒரு காலகட்டங்களில். இன்னைக்கு வந்துட்டு கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே தன்னை விட்டு போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாத்துக்கும் நம்பி நம்பி உதவி செஞ்சு சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையுமே இழந்து நான் தனியாக நிற்கிறேன். இதனால் நான் இழந்த இழப்புகள் அப்படிங்கிறது ஏராளங்க. வீடை இழந்தேன், வண்டி வாகனத்தில் இருந்தேன், சொத்து பொத்துக்கள், நிலம், கட்டிடம் எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு. இதெல்லாம் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாதுங்க, என்னால் அதை உருவாக்க முடியும். அதற்குண்டான ஒரு நேரங்காலங்கள் அப்படிங்கிறது அமையலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான தருணமாக இருக்க போதுங்க. கண்டிப்பாக அந்த லாபஸ்தானத்தில் உருவாகக்கூடிய இந்த கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் வந்து சேரும். நீங்கள் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சொந்தமாக வீட்டு வேலையை முடிப்பீங்க. இது வரைக்கும் நின்று போன வேலையை கூட கண்டினியூ பண்ணி அந்த வேலையை ப்ராப்பராக முடிச்சிருவீங்க. வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள் அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையாக விலகும். ஏன்னா காரணமே இல்லாமல் சில பிரச்சனைகள், உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகள், என்னால் முன்ன மாதிரி வேகமாக செயல்பட முடியலைங்க, ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குன்னா, ஸோ அது கரெக்டான முறையில் அறுவை சிகிச்சை மூலமாக உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது முழுமையாக சால்வ் ஆகும். இதனால் ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. ஆரோக்கியமான உடற்பயிற்சி அப்படிங்கிறதும், கரெக்டான உணவு பழக்க வழக்கங்களும் உங்களை நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க.
கல்வி ரீதியாக இதுவரை இருந்த அந்த பாதிப்புகள், ஞாபக மறதிகள், குழப்பங்கள் அப்படிங்கிறது உங்கள விட்டு விலகும். எக்ஸாம் டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா, நான் சரியான நேரத்தில அத வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி, இந்த ஞாபக மறதிகள் இருக்கிற பிரச்சனையினால என்னால சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு கூட, இந்த காலகட்டங்கள்ல கரெக்ட்டான விதத்தில ஃபோக்கஸ் பண்ணி, அந்த ஞாபகத்திறன் வளர்ச்சிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ நீங்க ரொம்ப நாளா நிலுவையில் இந்த விஷயத்த இந்த கோர்ஸ தான் படிக்கணும். இந்த எக்ஸாமுக்கு இங்க போய் சேர்ந்து படிக்கணும். இந்த மாரி ஒரு துறையில நான் போய் காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கரெக்ட்டான டைம்ல நீங்க விருப்பப்பட்ட துறையை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள், அந்த ஆசைப்பட்ட துறையில சாதித்து விளங்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. கவர்மெண்ட் ஜாபுக்காக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த ஒரு காலகட்டங்கள்ல நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஆசைப்பட்ட கல்லூரியில சேருவீங்க. அந்த கல்லூரியில நீங்க விருப்பப்பட்ட ஒரு துறையை தேர்வு செய்வீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த படிப்புகளுக்கு உண்டான யோகங்கள் கூட இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா நல்லபடியா இருக்குங்க. ஸோ இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்த முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு, அதற்குண்டான திசா புத்திகள் காலகட்டங்கள்ல கரெக்ட்டான விதத்தில ஈடுபாடுகள், கரெக்ட்டான விதத்தில முயற்சி எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்க ஜாதகத்த என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்த வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு வச்சீங்க அப்படின்னா, தெளிவான முறையில கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.